நண்பர்களே, வெல்கம் டு தி எபிசோட் 33. 10 நாளா தொடர்ந்து நைட்ல மட்டும் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம கிணறெல்லாம் நிரம்பி எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம பீன்ஸ் விதைச்சிருந்த லேண்ட்ல இருக்கிற சின்ன கால்வாய் வழியா நம்ம லேண்டோட எண்ட்ல வெளியே போயிடும். குளிருக்கு ஏத்த மாதிரி சூடா ஒரு காஃபி குடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வீடை சுத்தி கிரீப்பர் பிளான்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த கொடி வெரைட்டில என்னென்ன வெஜிடபிள்ஸ் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் இப்பதான் பூ விட்டுருக்கு. 1-2 பூல மட்டும் அடியில காய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காய் மட்டும் கொஞ்சம் சைஸா வளர்ந்துருக்கு. இந்த கொடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டமா வளர்ந்துருக்கு. லாஸ்ட் இயர் இதுல 28 காய் பக்கம் இந்த கொடியில மட்டுமே அறுவடை பண்ணோம். அடுத்து நம்ம சொரக்காய், இதுவும் கொஞ்சம் நீட்டமாவே வளர்ந்துருக்கு. இதுல இப்பதான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 7 days ரோஸ் மேலையும் துளசி செடி மேலையும் பறந்த மாதிரி பாவக்காய் கொடி வளர்ந்துருக்கு. இதுல ஆல்ரெடி ஒரு 10 காய் பக்கம் பறிச்சிட்டோம். ஒரு சிலது இன்னும் பிஞ்சாவே இருக்கு. அடுத்து நம்ம ஆலமரத்து மேல இந்த சௌச்சௌ கொடி சூப்பரா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்பதான் பூவும் பூக்குது, ஒரு சில காயும் விளைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேல இன்னும் கோவக்காய் கொடி மட்டும் வளர்த்தணும். அதுவும் சீக்கிரமா ரெடி பண்ணிடுவேன். நீங்களும் உங்க வீட்டுல என்னென்ன வெஜிடபிள்ஸ் வளர்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய் மக்களே.